Hello friends, இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்ல வந்திருக்க அனிமேஷன் ஸ்டிக்கர்ஸ் ஜிஃப் அண்ட் எமோஜிஸ் புது அப்டேட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா முதல்ல சாதாரண ஒரு கப் காஃபி ஹார்ட் பீட்னு போட்ட மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ அனிமேஷனோட விட்டுருக்காங்க, அது சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு புது அப்டேட் வந்திருக்குது, அதையும் பார்க்கலாம். அப்புறம் எமோஜிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 108 எமோஜிஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தேடி பார்த்தேன், அவ்வளவு இல்லை. அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். ஜிஃபில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறதா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு சேட்டில் போயிட்டு கீழே அதை டைப் பண்ணுற இடத்துல பக்கத்தில் இருக்க அந்த எமோஜிஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த 4வது இருக்கிறது பாருங்கள், இதில் தான் ஏகப்பட்ட எமோஜிஸ் கொடுத்துருக்கோம். இதில் அனிமல்ஸில் எல்லாம் ஏகப்பட்ட எமோஜிஸ் புதுசு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. நான் தேடி பார்த்தேன், அந்தளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரிலாம் 1-2 இருக்குது. புது எமோஜிஸ் நிறைய கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அடுத்தது ஜிஃப். கீழே இதை கட் பண்ணிட்டு நம்ம கீழே இருக்க அந்த 2வதாக இருக்க ஜிஃப் அதை கிளிக் பண்ணுங்கள். ஜிஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றா தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே இதில் பார்த்திங்கன்னா கீழே சர்ச் பட்டன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு எந்த மாதிரி ஜிஃப் வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணவே போதும், அது நிறைய லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து சேட் கொடுக்குறேன். சோகமாக இருக்கிற அந்த ஜிஃபெல்லாம் நிறைய வரும். இந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரி மூமெண்ட்டில் எந்த மாதிரி உணர்வுகள் வேணும் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணவே போதும். ஏகப்பட்ட ஜிஃப் இதுலேயே ஆட் ஆகி வந்திருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு தடவை வாட்ஸ்அப்பை லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ். 3வதாக இருக்க அந்த ஸ்டிக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு இது மூமெண்ட்டே இல்லாமல் சிம்பிளாக ஒரு போஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இதுலேயே மேலே பார்த்தீங்கன்னா அந்த காப்பி கஃபுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் ஸ்டிக்கர்ஸ் காட்டும். இப்போ தான் இந்த ஸ்டிக்கரு இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு அனிமேஷன் ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே சேவ் ஆயிரும். மை ஸ்டிக்கர்ஸில் இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் அதை யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இருக்குது, பல பேருக்கு தெரியல, அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிக்கர்ஸு இதில் இருக்கிறது பூரா அனிமேஷன் பண்ணிங்கன்னா மை ஸ்டிக்கர்ஸில் வந்துடும். அப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று மாற்ற வேண்டியது எமோஜிஸ் இந்த மாதிரி அனுப்ப வேண்டியது வரும்போது கிளிக் பண்ணவே அது வந்து லிஸ்ட் ஆகும். அடுத்தது பீட்டா வெர்ஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் ஏகப்பட்ட அப்டேட் புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி வந்தாலும் ஒரு சிலருக்கு அதை பற்றி தெரியல. பீட்டா வெர்ஷனில் ஒரு புது அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு சேட்டுக்கு போவோம், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பார் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வெறும் பேர் மட்டும்தான் லிஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ஃபோட்டோ, வீடியோ, லிங்க், ஜிஃப், ஆடியோ, டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி வருது. இங்கே போய் நம்ம ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஃபைலோ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் யாராருக்கு அதை நம்ம சென்ட் பண்ணலாம் அப்படின்னு கிளிக் பண்ணி அனுப்பலாம். இது இப்போ பீட்டா வெர்ஷன் வந்து வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் புதுசான அப்டேட்டு. இது கொஞ்ச நாள் கழித்து நார்மல் வாட்ஸ்அப் யூஸர் அனைவருக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்றா தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஃபோட்டோவை காப்பி பண்ணிக்கிட்டு மறுபடியும் வந்து சர்ச் பாரில் போய் யாராருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதோட இங்கே போய் கொடுத்தாவே ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட் ஆகுது. நம்ம கிளிக் பண்ணிட்டு அடுத்தது யாருக்கு அனுப்பணுமோ அது தொட்டு கிளிக் பண்ணி அனுப்பிக்கலாம். இந்த அப்டேட் அப்புறம் இந்த ஜிஃப் அனிமேஷன் ஸ்டிக்கர்ஸ் இதை பற்றி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.